வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனை உங்களுக்கு படைக்கிறோம், கேட்டு மகிழுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். இனி சிந்தனைக்கு வருவோம். வெளிச்சத்திற்கு வாங்க. நாம் எத்தனை உண்மையாக இருந்தாலும் சரி, நேர்மையாக இருந்தாலும் சரி, நல்லதே சொன்னாலும் சரி, யாரும் நாம சொல்றதை யாரும் கேட்கிறதே இல்லை. ஒரு மரியாதைக்கு கூட தலை ஆட்ட மாட்டேன் என்கிறார்கள் என்று அங்கலாய்த்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி இன்னொரு வாய்ப்பில் சிந்திக்கலாம். அது என்னனேனு தெரியவில்லை. இவர் சொன்னால் எல்லோரும் தலை ஆட்டுகிறார்கள். சொல்வதெல்லாம் பொய் என்று தெரிந்தாலும் கூட எந்த லாஜிக்கும் இல்லாமல் அவர் சொல்வது போலவே கேட்கிறார்கள் என்று சிலரை நாம் பார்த்து சொல்லி இருப்போம். அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? வாயால் வடை சுட்டு அதிரசத்தை அட்டையில் வரைந்து இனிப்பாக இருக்கு என்று சொல்லி, காலி டம்பளரில் காப்பி எடுத்து குடித்து கையையும் தட்டி விட்டு நம்மையும் கை தட்ட சொல்லும் அந்த சிலரை நீங்களும் அறிந்து இருப்பீர்கள். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும், ஏற்றமிகு குடும்பத்தில் வளர்ந்தாலும் இது போல அதிகார பதவியில் இருப்பதற்கும், சொன்னால் கேட்டு தலையாட்டும் மக்களை பெறுவதற்கும் நல்ல யோகம் வேண்டுமப்பா என்று சொல்வதை கேட்டு இருக்கலாம். அட ஆமாங்க, அவரை தான் நினைத்து கிட்டு இருந்தேன் என்று நீங்கள் சொல்றீங்க, புரிகிறது. யோகம் என்பது சோதிடத்தில் பல 100 உள்ளது. அவற்றுள் சில தான் பழக்கத்தில் பலரும் கையாள்வது. அதில் ராஜயோக அமைப்பு கொண்ட யோகம் மிக சில தான். அதில் ஒன்று தான் சிவராஜ யோகம். யோகம் என்பது சேர்க்கை என்ற பொருள் கொண்டு வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்க்கை பெறும் போது, அல்லது பாவ தன்மை இல்லாத தொடர்பு கொள்ளும் போது, ஒளி கிரகங்களின் பார்வை படும் போது, அந்த ஜாதகருக்கு இந்த யோகம் சிறப்பாக பலனை கொண்டு தரும். இந்த சிவராஜ யோகம் ஒரு ஜாதகத்தில் அமைவது பொதுவாக சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது. இந்த சிவராஜ யோகம் அமைந்து லக்கினாதிபதியும் பலமாக அமைந்து விட்டால், அவரை தொட்டு பிடிக்க யாராலும் முடியாது. அத்தனை பலம் பொருந்திய யோகமா இந்த சிவராஜா யோகம் என்று சிந்திக்கிறீர்கள். சரி, இந்த சிவராஜா யோக அமைப்பு பெற்ற ஜாதகம் எப்படி இருக்கும்? எனக்கு இந்த யோகம் இருக்கிறதா என்று எப்படி தெரிந்து கொள்வது என்ற ஆவல் எல்லோருக்கும் இருக்கத்தானே செய்யும். சரி, பார்த்து கொள்ளுங்கள். குருவும் சூரியனும் தான் இந்த அமைப்புக்கு ஒன்று சேர்வார்கள். கிரகங்களின் தலைமை கிரகமான சூரியனும் ஜீவகாரனான குருவும் ஒருவரை ஒருவர் சம சப்தமாக பார்த்து கொண்டால் இந்த யோகம் அமையும். இதில் குருபாவ தன்மை பெறாமல் இருந்தால் இது போன்ற பதவியும் அதிகாரமும் தானே வந்துவிடும். லக்கினம், கேந்திரம் மற்றும் கோணத்தில் இணையும் போது இந்த யோகம் அமைந்து விடுகிறது. வக்கிரம் பெற்ற குரு 7ஆம் இடத்தில் இருந்து சூரியன் பார்வை பெற்றாலும் இந்த யோக அமைப்பு உண்டு என்றாலும் அதற்கு பதவியை தட்டி பறிக்கும் வாய்ப்பும் அமைந்து விடும். அமைதிப்படை என்ற திரைப்படத்தில் அமாவாசையாக இருந்த ஹீரோ மணிவண்ணனின் கட்சி தலைமை பதவியை தட்டி பறிப்பது போல என்று புரிதலுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். பொன்பொருள் சேர்க்கையோடு பதவி, அதிகாரம், மக்கள் செல்வாக்கு என அனைத்தையும் தரும் இந்த யோகம் பொதுவாக அரசு அதிகாரிகள், செல்வாக்கு பெற்ற அரசியல்வாதிகள் ஜாதகத்தில் இருப்பதை காணலாம். ஐயா, குருவுக்கு சேர்ந்த சூரியன் அல்லது குருவுக்கு 7இல் இருந்தால் மட்டும் தான் இந்த யோகம் கிடைக்குமா? மற்ற இடங்களில் இருந்தால் இந்த அமைப்பில் கொஞ்சமாவது கிடைக்குமா என்று சிலர் கேட்பார்கள். இந்த யோகம் செயல்பட வேண்டும் என்றால் இந்த அமைப்பு இருக்க வேண்டும். அத்துடன் லக்கினாதிபதியும் பலமாக அமைந்து விட்டால் இந்த யோகம் நிச்சயமாக பலன் தரும். மாறாக மற்ற இடங்களில் அமைந்தால் இந்த யோகம் இல்லை என்று தான் பொருள். சரி, வேற அமைப்பு உள்ளவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய சிலவற்றை சொல்கிறோம், சரியாக உள்ளதா பாருங்கள். இது போன்ற பல யோகங்கள் இருக்கிறதே, அதையெல்லாம் எடுக்காமல் இந்த யோகத்தை மட்டும் சிறப்பாக சொல்ல காரணம் என்ன என்று சிந்தித்து பாருங்கள். குருவுக்கு 2இல் சூரியன் இருந்தால், கூடவே செவ்வாயும் சேர்ந்து விட்டால், அரசு துறை மூலம் ஆதாயம் உண்டு, ஆனால் அதிகாரம் இல்லை. குருவுக்கு 3இல் சூரியன் இருந்தால், அதிகார பதவி இருந்தாலும் அதிகாரம் செய்ய மாட்டார்கள், ஆளுமை இருக்காது. இது போல நிறையா சொல்லிக் கொண்டே போகலாம்.
வெகு அரிதாகவே காணப்படும் இந்த சிறப்பான யோகம் பற்றிய சிந்தனை வந்தது, அதை உங்களுக்கு பகிர தந்தோம். இது போன்ற அமைப்பு நமது பிள்ளைகளுக்கு இருந்தால் என்று யோசிக்கிறீர்கள், புரிகிறது. அப்படி அமைப்பு இல்லை என்றாலும் பரவாயில்லை, தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்கள். இனி இன்னொரு வாய்ப்பில் இது போன்ற அல்லது இதை ஒத்த அமைப்பு கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. தினம் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக ஒலிபரப்பாகிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannel@gmail.com. இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடை பெறுகிறோம். வணக்கம்.